ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 1-17 உள்ள இறைவசனங்கள். தாவீது மக்கள் தொகையை கணக்கிடுவதில் மிகச்சிறப்பாக போர் வீரருடைய எண்ணிக்கையை அறிய விரும்புகிறார். தனக்கு எவ்வளவு படைபலம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். கடவுளுக்கு கோபம் வருகிறது. அது 3 காரியத்தை 11வது வசனம். காற்று தாவிடம் வந்து அவரிடம் பேசி வெளிப்படுத்தியது, உனது நாட்டில் 7 ஆண்டுகள் பஞ்சம் வரட்டுமா? உன் எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதங்களில் தப்பி ஓட வேண்டுமா? அல்லது உன் நாட்டில் 3 நாள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு மறுமொழி சொல்ல வேண்டும். 7 ஆண்டுகள் பஞ்சம், நம் முழுமையான பஞ்சம். எதிரிகள் உன்னை பின்தொடர 3 மாதம் தப்பி ஓடணும். அதே போல 3 நாள் கொள்ளை நோய் ஏற்படலாமா? என்னை அனுப்பியவருக்கு மறுமொழி தாரும் என்று கேட்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு தாவீது சொன்ன வார்த்தை என்றால் 4வது வசனம். ஆண்டவர் கையில் நாம் விழுவோம், ஏனெனில் அவருடைய இரக்கம் பெரிது. மனிதர் கையில் விழுவதை விட ஆண்டவர் கையில் விழுவது எவ்வளவு மேலாக. திருப்பாடல் 118 என்று நான் சொல்லுகிறேன். அதன்படியே ஆண்டவர் 3 நாட்கள் பெரும் கொள்ளை நோய் வரும்படியாக அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் மக்கள் அழிவதை பார்த்து, சரி அவங்க தானே சார், நமக்கு என்ன இல்லை, நம்மளோட ஸ்ட்ரென்த்தே அதுதானே, நாடுகள் என்ன செய்யுது ஆண்டவரே, நானுள்ளவா பாவம் செய்யுது, நாடுகள் என்ன செய்யுது, என்னையும் என் குடும்பத்தையும் தண்டியும் என்று கேட்கிற இவ்வளோ பெரிய நல்ல மனசு. மற்றவர்கள் துன்பப்படுவதை தாவீது விரும்பவில்லை. இன்றைக்கி நாம் பார்த்து துன்பப்படுறதில்லை, நாம் சந்தோஷப்படுவோம். சாண்டிஸ்ட் என்னென்னா துன்பப்படுறதில்லை, கஷ்டப்படுறதில்லை, கண்ணீர் வெடிக்கிறதில்லை, அதில் நாம் ஆறுதலை தேடி அடைகிறோம். ஆண்டவரே, தாவீதை போல பெருமீது இரக்கத்தையும் பரிவையும் மனிதன் கையில் விழுவதை விட ஆண்டவருடைய கையில் அடைக்கல் போவது எவ்வளவு மேலானது என்று சொல்லியிருக்கிறீர். உடனே நாங்கள் அடைக்கல் கூட எங்களுக்கு உதவி செய்யும் நல்ல ஆண்டவரே. ஆமென்.